வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிதுஸ் டிசைனர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நாம் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் ரொம்பவே ஈஸியாக வரும். சில்க் த்ரெட்டில் நாம் எப்படி இதை பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல நாட் போட்டு செயின் ஸ்டிச் மாதிரி புல் பண்ணிக்கோங்க. அதை க்ராஸாக மேலே கொண்டு போய் அப்புறம் கீழே எடுத்துகிட்டு வாங்க. மேலே போய் கீழே புல் பண்ணி ஒரு ப்ரிக் பண்ணி மறுபடியும் மேலே போய் கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ரிக் பண்ணி க்ராஸாக மேலே புல் பண்ணிவிடுங்க. இதுக்கு எந்த நாட்டும் போட தேவையில்லை, ஜஸ்ட் செயின் ஸ்டிச் மாதிரி தான். வெறும் கீழே போய் புல் பண்ணிவிட்டு மேலே வரணும். அதுதான் ஜிக்ஸாக். இப்போது எந்த சைடு நீங்கள் ஸ்டிச் போடுறீங்களோ அந்த சைடை நீடில் டர்ன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டுடுங்க. முடிச்சது. இப்போ நாம் செயின் ஸ்டிச் மேலே எப்படி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். முதல்ல செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி சேம் செயின் ஸ்டிச் மாதிரி லாங் செயின் புல் பண்ணி க்ராஸாக ஸ்டிச்சஸை கொண்டு போகணும். எந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த பக்கம் நீடில் டர்ன் பண்ணிக்கணும். அப்படியே ரிப்பீட் பண்ணணும். நீடில் டர்ன் பண்ணி தான் நம்ம புல் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளுக்கு கிளாத்தில் ஸ்டிக் ஆகாமல் ஈஸியாக வரும் நீடில். இல்லாட்டி கிளாத் கட் ஆகிடும். அதனால டர்ன் பண்ணி நம்ம புல் பண்ணிக்கணும். நீங்கள் நல்ல குவாலிட்டி த்ரெட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் எப்படி போடுறதுன்னு என்னோடய சேனலில் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.